சார் என்ன இங்க இவ்வளவு கூட்டம்? சார், கோவில் நகை திருட்டு கேஸ்ல அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். ஆனா நாங்க தான் நகையை எடுத்தோம்னு இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க சார். வணக்கம் சார். கேள்விப்பட்டேன் ரகுராம், உங்க மனைவியை தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு. ஆமா சார், என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அவ மேல அபாண்டமா பழி சுமத்திருக்காங்க. ஐயா, ஜாமீனுக்காக முயற்சி பண்றதுக்காக உங்களுக்கு போன் பண்ணோங்க ஐயா. ஆனா உங்க நம்பர் ரீச் ஆகலைங்க ஐயா. நான் கோர்ட்ல இருந்தேன், கவனிக்கல. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஏசி போன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. என் வீட்டுக்கு தான் நியாயம் எப்படி வர சொல்லியிருக்கணும். ஆனா ரகுராம் சாரே ஸ்டேஷனுக்கு வந்ததா சொன்னாங்க. ஊர் ஆளுகளும் ஒண்ணு கூட்டிட்டதா சொன்னதுனாலதான் நானே இங்க வந்தேன். சார், என் மனைவி எந்த தப்பும் பண்ணல சார். அதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். அதுக்கு மட்டும் என் மனைவிக்கு டைம் கொடுத்தீங்கன்னா உதவியா இருக்கும் சார். சார், இவங்க தான் அடகு வச்சதா நகையை வாங்கின சேட்டே சொல்லியிருக்கார் சார். அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு. ஆனா இது பெயில் அப்பீல் தானே, கோர்ட்டுக்கு நேரா கூட்டிட்டு வராம இன்னும் ஏன் லாக்அப்ல வச்சிருக்கீங்க? அவங்களுடைய பெயிலுக்கு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, அவங்கள வெளியில விடுங்க. Thank you so much, sir. கான்ஸ்டபிள், அவங்கள வெளியில விடுங்க. தங்கச்சிமா, நீ பயப்படாதம்மா. என்னைக்குமே நியாயம் தான் ஜெயிக்கும். உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. அண்ணி, இந்த தடவையாவது நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும் நினைச்சோம். எதுவும் நடக்கலையா? நான் சொல்லாததெல்லாம் அவன் பண்றாங்க. கல்யாணத்தன்னைக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போவானா இல்லையான்னு கூட தெரியலைங்க. ஒருவேளை இதுக்கு பின்னாடி மாயாவா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? அவன் போலி மாப்பிள்ளைன்னு மாயாவுக்கு எப்படி தெரியும்? அவளை சாதாரணமா நினைக்காது. இது அவ வேலையா தான் இருக்கு. அவனை வச்சு நிஜமா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கூட அவ பிளான் பண்ணிருக்கு. ஐயோ ஏங்க, அப்படிலாம் எதுவும் ஆயிடக்கூடாதுங்க. ஊரு பேர் தெரியாத ஒருத்தனுக்கு நான் என் பொண்ணை கட்டி வைக்க மாட்டேங்க. அந்த மாப்பிள்ளையை நீங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஆனா அந்த மாயா இருக்கிற வரைக்கும் அவளை நம்ம எதுவும் செய்ய விட மாட்டோம். முதல்ல அவளை இந்த நாட்டை விட்டு விரட்டணும். அது எப்படிங்க முடியும்? விசாரிச்சு பார்த்ததுல அவளோட வீசா முடிய போகுதா? அப்படியா? ஆமா, அவ அமெரிக்கன் சிட்டிசன். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் அவ ஒரு ஃபாரினர் தான். அவ வீசா முடிய போகுது. இன்னும் நாட்டை விட்டு போகலன்னு அவ பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. நான் கொடுக்கணுமா? ஏற்கனவே உங்க பேச்சை கேட்டு குடோனுக்கு தீ வைக்க போய் தான் அவ என் கையில சூடு வச்சு விட்டான். திரும்பவும் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போது. போங்க. சரி விடுங்க, நானே கலெக்டர் கிட்ட நேரடியா பேசுறேன். சரிங்க, எதையாவது பண்ணி அந்த மாயாவிங்க வந்து விரட்டி விடுங்க. அப்பதான் என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குங்க. கதிர் சார். என்ன கதிர், வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை சார், இப்போதான் வந்தேன். அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கதிர், இப்ப கூட ஒன்றும் அவசரம் இல்லை. மறுபடியும் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த பேலன்ஸ் பணத்தை கட்ட டைம் கட்டா கூட நான் கொடுக்க ரெடி தான். ஆமாம் சார், கொஞ்சம் டைம் எடுத்துங்க. இல்லை சார், இதுக்கு மேலே டைம் எடுத்துக்க முடியாது சார். என் ஒய்ஃபுக்கு இன்னும் 10 நாளில் மேட்ச் இருக்கு. இனிமேல் என் கவனம்லாம் அதில் தான் இருக்க போகுது. கதிர்,
உண்மையிலேயே உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலத்துல எல்லாருமே செல்ஃபிஸா தான் இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தா கூட செல்ஃபிஸா தான் இருப்பாங்க. அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட், ஓன் ஆம்பிஷன் இதை பத்திலாம் தான் முதல்ல யோசிப்பாங்க. ஆனா நீங்க உங்க ஒய்ஃபுக்காக உங்க ஆம்பிஷனையே விட்டு கொடுக்குறீங்க. ஒரு 20 வருஷமா ஒன்னா வாழ்ந்ததுக்கு அப்புறம் வர அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இப்பவே வந்திருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கெரியர்ல கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ஜெயிப்பீங்க கதிர். ஆனா உங்க பர்சனல் லைஃப்ல இப்பவே நீங்க ஜெயிச்சிட்டீங்க. கதிர், உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க உங்க ஒய்ஃப் கொடுத்து வச்சிருக்கணும். இல்ல சார், தனா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவன் எனக்காக எவ்வளவு பண்ணிருக்கா தெரியுமா சார்? இப்ப இவ்வளவு கஷ்டம் வந்தப்ப கூட ஏஜென்சில பார்ட்னரா இருக்க வேண்டாம், காசை வாங்கிடுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல சார். இப்பவும் எனக்காக எல்லா கஷ்டத்தையும் தாங்கிட்டு இருக்கா. அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சார். சூப்பர் கதிர், கவலைப்படாதீங்க. நீங்க நினைச்ச மாதிரி லைஃப்ல ஒரு நாள் நிச்சயம் அச்சீவ் பண்ணுவீங்க. சரி, 5 lakhs பணம் இருக்கு, எண்ணி பாக்குறீங்களா? இல்ல சார், பரவாயில்ல, இருக்கட்டும். இதுல என்ன இருக்கு? இல்ல கதிர், பிசினஸ்ல எப்பவும் கரெக்டா இருக்கணும். நீங்க முதல்ல வந்து எண்ணிருங்க. வாங்க சார்.